ஜனவரி 28 சகோதரர் பழனி பாபா கொல்லப்பட்ட தினம். சமுதாய இளைஞர்கள் எப்படி மாறுறான் பாருங்க, எப்படி டைவர்ட் ஆகிறான் பாருங்க. உண்மையிலேயே நேசிக்க தகுதி வாய்ந்த சகோதரர் தான். இந்த சமுதாயத்துக்காக பல களம் கன்றவர் தான், பல வழக்குகளை பெற்றவர் தான், சிறைச்சாலைகளை நிரப்பியவர் தான். அதில் எல்லாம் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அவர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் உருவாகுவதை விரும்பியா இவ்வளவு தியாகங்களை செய்தார்? அவருடைய நினைவு நாள், அவர் சொன்ன போதனைகளை எல்லாம் காலையில் போட்டு விதித்து விட்டு இன்றைக்கு பிரமத சமுதாய மக்கள் அவர்கள் வீதிக்கு ஒரு சாதி, சாதிக்கு ஒரு தலைவர் என்று கொண்டாடி கொண்ட அந்த சாதி தலைவர்கள் ஜெயந்திக்காக வாகனங்கள்ல மேலே ஏறி நின்று கொண்டு, ஃபுட்போட்டில் தொங்கிக் கொண்டு, தலையில் ரிப்பனை கட்டிக்கொண்டு, ஆடிக்கொண்டு, கத்திக்கொண்டு அந்த சாலைகளிலே போவார்களை பிற மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய வகையில அப்படி பழனியில ஊர்வலம் போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சமுதாயத்தின் இளைஞர்கள், எப்படிப்பட்ட தலைவருடைய தொண்டர்கள், நாம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஒரு சகோதரன் மரணித்தாலும் அல்லாஹ் இடத்தில் அவருக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மறுமையில் அல்லாஹ் நாடியபடி அவருக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கும். ஆனால் நாங்கள் எங்கள் வீரத்தை காட்டுகிறோம், எங்கள் தியாகத்தை காட்டுகிறோம் என்று சொல்லி வரம்பு மீறி போய் பிரமத சமுதாயங்களுக்கு ஒப்பாக இன்றைக்கு இளைய சமுதாயம் போய் கொண்டிருப்பது வேதனையிலும் வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொன்னார்கள், நீங்கள் பிரமத சமுதாயத்திற்கு, பிரமத கலாச்சாரத்துக்கு ஈடாக நீங்கள் ஒப்பாக நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். அப்ப கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே பாபா இருந்திருந்தால் இது போன்ற விஷயங்களை விரும்பவே மாட்டார், வெறுப்பார். அவர் விரும்பியது என்ன? இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் அதிகாரத்தில் போய் பங்களிக்க வேண்டும், இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் படித்து பட்டங்களை பெற வேண்டும், அரசு துறையிலே காலூன்ற வேண்டும். நம்முடைய ஆற்றலையும், நம்முடைய இளமையும், நம்முடைய திறமையும் இது போன்ற வீணான விஷயங்களிலே செலவழித்து பல வழக்குகளை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையை இழந்து நாசமாய் போவதை விட கல்வியை நோக்கி, அதிகாரத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆய்வு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வேத சட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர்களாக, இந்த பூமியிலே இந்த சமூகத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக பாபா எப்படி மேடையிலே முழங்கினாரோ, ஒடுக்கப்பட்ட மக்களின் நீதிக்காக குரல் கொடுத்தாரோ, அது போன்ற ஒரு நிலைக்கு இந்த இளைஞர்கள் வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். ஆனால் சங்கிகள் எதை நம்மிடத்தில் விரும்புவார்களோ, இந்த சமுதாயம் எப்படி நாசமாக போக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், அவர்களுடைய ஆசைக்கு, அவர்களுடைய பசிக்கு நம்முடைய செயல்களை இரையாக ஆக்கிவிடக் கூடாது. விவேகத்தோடு இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அண்ணல் நபியே அழகிய வழிகாட்டி என்கின்ற ஒரு அற்புதமான செயல் திட்டத்தோடு நாம் களம் இறங்கிட்டோம். எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்து இன்றைக்கு நம்முடைய சமுதாய இளைஞர்கள் எங்கெல்லாம்